லூம் சோலார்லேருந்து 225 வாட்ஸ் பேனல் 2 வாங்கியிருக்கோம். மோனோபர்க் பேனல். இது அமேசான் ஆன்லைனில் வாங்கினது தான், ஆஃபரில் கிடச்சிது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டர் பேக் கவரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேனலுக்கும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு வந்துச்சு. இதை பிரித்து இப்போ வெளியில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அது மாதிரி இதுலேருந்து கனெக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம கனெக்டர் வாங்கணும். அதுவுமே ஆன்லைனில் வாங்கியாச்சு. அது MC4 கனெக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம 12 வோல்ட் சிஸ்டம் தான் பண்ண போகிறோங்கிறதுனால இது 2 பேரலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்டர் வாங்கியிருக்கு. 2 பேனலுமே வந்து பேரலாக கனெக்ட் ஆகிரும். இந்த சைடில் 2 பேனலோட இன்புட்டும் கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி இந்த இதுலேயும் கனெக்ட் ஆகிரும். அவுட்புட் லீடு வந்து இதிலேருந்து எடுப்போம். நம்ம ஒயர் ஒன்று கனெக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒயருமே நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து 6 ஸ்கொயர் ஒயர் வாங்கியிருக்கு, டிசி ஒயரு. யூஸ்வலாக நார்மல் ஏசி கேபிளுமே போடுவாங்க. பட் நமக்கு கொஞ்சம் லாஸ் இல்லாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக டிசி கேபிளே வாங்கியாச்சு. இதுவுமே ஆன்லைனில் வாங்கியிருக்கோம். இது கனெக்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ அவுட்புட் வருது, என்ன ப்ரொடக்ஷன் வருதுங்கிறத பார்ப்போம். இந்த ஒயர் லீட்ஸ் அட்டாச் பண்ணுறதும் ஈஸி தான். இது கூட ஒரு லெக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கனெக்டர் இருக்கும். பாசிட்டிவ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒயரை நம்ம எப்பவும் போல் கட் பண்ணிக்கணும், ஸ்லீவ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள புஷ்ஷை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு தான் நீங்கள் அடுத்ததை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாம்பில் வந்து இந்த லெக்கில் கரெக்டாக வச்சு இந்த க்ரிம் பண்ணிடுங்க. டைட்டாக க்ரிம் பண்ணிட்டாலே இந்த ஒயர் வந்து ஃபுல்லாக கான்டாக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மேலோட கனெக்டரு. மேலுக்கு வந்து எப்பவுமே பாசிட்டிவ்ங்கிறதுனால இந்த ஒயரை பாசிட்டிவ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட்டு லைன் இருக்கிற மாதிரி இருக்கிறது பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். வெறும் பிளாக்காக இருக்கிறது நெகட்டிவ். அது எப்பவுமே ஸ்டாண்டர்ட் இல்லையா, அதனால இதை பண்ணிவிட்டு இதை க்ரிம் பண்ணி இதை உள்ளே வச்சு த்ரெட் பண்ணிட்டா நமக்கு இந்த கான்டாக்ட் ரெடி ஆகிடும். அது பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ க்ரிம் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது ஸ்லீவ் பண்ணி இதில் 2 லேயர் இருக்கும். இது ஒன்று, இந்த ஒரு லேயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மைக்ரோடெக்கோட ஒயர் இது. ஸோ இந்த லீடு பண்ணியாச்சு. லீடுக்கு அப்புறம் லீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஒயர் கிரிம்பை வந்து போட்டுறது பெட்ரு. ஸோ இது போட்டாச்சு. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது உள்ளே வந்து ப்ளக் பண்ணி இது சென்டராக அது வரணும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிறது டார்க்காக இருக்குது, தெரியல. பட் அவ்வளோதான். இது பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், கனெக்டர் ரெடி. பேனல்லையுமே அந்த கனெக்டரோடு தான் வரும். 2 பாசிட்டிவ்ஸ் சேர்த்து ஒரு கனெக்டரில் கொடுத்தாச்சு. இன்னொரு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டா பேரலல் கனெக்ஷன். இப்போ மேலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே கீழே யூபிஎஸ் செக்ஷனில் இருக்கிறோம். இதில் ஒரு பிரேக்கர் போட்டிருக்கேன், டிசி பிரேக்கர். இதில் வந்து லைட்னிங் அரெஸ்டரும் போடணும். பட் இப்போ டிசி பிரேக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதிலேருந்து நமக்கு சார்ஜ் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ், இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதே ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே வந்து சோலார் பேனல் இதில் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேட்ரி, எக்ஸிஸ்டிங் பேட்ரி இருக்குது யூபிஎஸ் செட்டப்பில். அந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே கரெக்டாக பிடிச்சாச்சு. இப்போது கண்ட்ரோலர் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ சோலார் பேனல்லேருந்து ஆன் பண்ணால் நமக்கு வந்து இதில் சார்ஜிங் ஏறணும்.
ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பேட்டரியும் சார்ஜ் ஆயிரும். நெக்ஸ்ட் யூபிஎஸ்சிலேருந்து ரன் ஆயிரும். இது ஒரு சிம்பிள் மெத்தடு. அட்வான்ஸ்டாக பண்ணணுன்னா பண்ணலாம், பட் நம்ம ஒரு சின்ன லெவலில் நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு பெஸ்ட்டு அப்ரோச்சாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.